வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். இந்த வீடியோவில் நம்ம வந்து பில் பை பில் பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். பில் பை பில் பேலன்ஸ்னால் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்மள்ட்டேருந்து ஒருத்தவங்க கிரெடிட்டில் பொருள் வாங்கிட்டு போகிறாங்க, அல்லது நாம் வந்து சப்ளையர்ட்டேருந்து கிரெடிட்டில் பொருள் வாங்கிட்டு வரோம். இப்போ இவங்களுக்கு செட்டில் பண்ணணும், பேமெண்ட் செட்டில் பண்ணணும். மொத்த அவுட்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு தெரியும், ஆனால் பர்டிகுலர் பில்லோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு என்ட்ரி முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான என்ட்ரியும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ரிப்போர்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஜூம் பண்ணிங்கன்னா ஆட்டோ கலெக்ஷன் ரிஜிஸ்டர்னு அப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், ஆட்டோ கலெக்ஷன் ரிஜிஸ்டர்னு இருக்கும். இதை நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணி ரிசீவபிள் பேயபிள்னால் நம்ம வெளியில் பணத்தை கொடுக்கணும், அதாவது சப்ளையருக்கு நம்ம பணம் கொடுக்கணும், ஓகேவா. அது வந்து பேயபிள். ரிசீவபிள்னால் நம்மளுக்கு வெளியில் கிரெடிட்டில் வாங்கிட்டு போனவங்க நம்மளுக்கு பொருளை திரும்ப கொடுக்கணும், ஓகேவா. அதுதான் வந்து ரிசீவபிள். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அம்மன் பியூர்ன்றவர் நம்மள்கிட்ட வந்து பொருள் வாங்கியிருக்காரு. ஸோ அதனுடைய பில் நம்பரெல்லாம் இங்கே ஷோ பண்ணுது சும்மா. இப்போ இது வந்து டேட்ஸை குறிக்கும். பில் நம்பர் வந்து இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் பில் நம்பரை குறிக்கும். அதாவது நம்ம வந்து எவ்வளோ நாள் ஆகுது, நம்ம பொருள் வாங்கிட்டு வந்துட்டோம், அது எவ்வளோ நாள் ஆகுதுன்றது இந்த டேட்டுன்ற இந்த இதில் வரும். இது வந்து பில் நம்பரை குறிக்கும். அப்போ 26, 28, 38, 57 மொத்தம் 4 பில் இருக்குது. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா 112 ரூபா ஒன்று இருக்குது, 5000 ரூபா ஒன்று இருக்குது. இப்போது இந்த பர்டிகுலர் பில்லில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவோட ஹைலைட்டான விஷயம். ஓகே, இப்போது அவுட்ஸ்டாண்டிங் பார்த்துட்டோம். அவுட்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ட்ராக்கிங்காக வேணும்னா கீழே லோட் ஆகணுன்னா அதுக்கும் செட்டிங் இருக்குது, அதை நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். இப்போது பேமெண்ட்டு நம்மக்கிட்டேருந்து வெளியில் போகுது அப்படின்னாலே குயிக் ரிசிப்டில் போடுவோம். அதுக்கு ப்ரெஸ் F5, ஓகேங்களா. F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணும். அதே F6 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குயிக் ரிசிப்ட்டுக்கு வந்துடும். குயிக் பேமெண்ட் அண்ட் குயிக் ரிசிப்ட் ஷார்ட்கட்டு F5 X6, அதாவது F6. ஓகே, இப்போ நான் வந்து F5 ப்ரெஸ் பண்ணிட்டேன். பேமெண்ட்டு நான் ஒரு சப்ளையருக்கு கொடுக்க போகிறேன். ஸோ எந்த டேட்டில் கொடுக்க போகிறேன் அந்த டேட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். சப்போஸ் நம்ம பிஃபோராக போடுறோம், இல்லை நாளைக்கு கொடுக்க போகிறோம், பிஃபோராக போடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து டேட் போட்டு 2024. இதில் பேங்க் அக்கௌண்ட்டும் உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும். அதாவது கேஷாக கொடுக்க போகிறீங்களா, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அண்டு ராஜு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கேஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். கேஷாக கொடுக்குறோம், மொத்தமாக கொடுக்குறோம், ஓகேவா. என்டர். இப்போ யாருக்குன்னா இந்த சப்ளையர் வந்து 47,000 பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் காமிக்கிறேன். மொத்த அவுட்ஸ்டாண்டிங் வந்து 47,085 ரூபா 64. பட் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா கொடுக்க போகிறேன். அது வந்து நான் ஒரு பர்டிகுலர் பில்லுக்கு அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன், ஓகேவா. இப்போ அந்த பார்ட்டியை செலக்ட் பண்ணி ஒரு என்ட்ரு அடித்தோடனே மேலே டாப்பில் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அவங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் இங்கே வியூ பண்ணணும், ஓகேங்களா. அது இந்த இடத்துல அவருடைய கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோன்றது இங்கே உங்களுக்கு விசிபிள் ஆகும். இப்போ நான் 5000 ரூபா போட்டு ஒரு என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடித்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பில்லுக்கு தான் காமிக்குது. ஆனால் நான் இதை வந்து 2வது பில், அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்களா 28வது பில்லுக்கு நான் இது வந்து கான்ஃபிகர் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஒன்றுமே இல்லை. இந்த என்ட்ரு அடித்த உடனே காமனாகவே அந்த ரோவை செலக்ட் பண்ணி ஒரு என்ட்ரு அடிச்சிங்கனாலே, ஓகேவா, இந்த இடம் வந்து செலக்ட் ஆகிக்கும், ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு இது செலக்ட் பண்ணி என்ட்ரு அடிச்சேன்னா அந்த ரோ செலக்ட் ஆகிக்கும். இப்போ நான் இங்கே இடத்துல பாருங்கள், டேரெக்டாக மவுஸில் கிளிக் பண்ணி கூட நான் இங்கே 0 கொடுத்து ஒரு என்ட்ரு அடிச்சிட்றேன். இப்போ அடுத்தது வந்து 2வது பில்லு 28, அங்கே என்ட்ரு அடித்து இந்த பில்லை அட்ஜஸ்ட் பண்ணுறேன், புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த பில்லில் மீதி எவ்வளோ இருக்குது, 77 ரூபா 28 இருக்குது. எந்த பில்லுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த பில்லு ரோவை செலக்ட் பண்ணி மவுஸில் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் அந்த ரோவை செலக்ட் பண்ணாலும் சரி, ஓகேங்களா. கொடுத்துட்டு இப்போ நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். எந்த பில்லுக்கு, அந்த பில்லு 28 செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நம்ம ரீஎன்ட்ரி கூட போட்டு பார்க்கலாம், ஓகேவா. ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம போடலாம். டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து 77 ரூபா டிஸ்கவுண்ட், அந்த பில்லை வந்து ரவுண்ட் அப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், ஓகேங்களா. என்டர். இது வந்து ரிமார்க்ஸ் யார் மூலிமா கொடுத்து அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அதை வந்து ரிமார்க்ஸ்லாம் நம்ம போட்டுக்க முடியும். இல்லை நம்ம ஸ்டாஃப் மூலிமா கொடுத்துருந்தோன்னா அவங்கள வந்து நம்ம செட்டிங்ஸில் எனபிள் பண்ணிக்கிட்டு இந்த அமௌண்ட்டு இவங்க மூலிமா சென்ட் ஆகிருக்குன்ற மாதிரியும் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இவங்களுடைய பேலன்ஸ் முடிஞ்சு. இப்போ பிரிண்ட் வேணும்னா இங்கே கிளிக் பண்ணி பிரிண்ட்டில் வவுச்சர் பிரிண்ட் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ வரும். இதுவுமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகர் பண்ணி டிசைன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே,
இப்போது அவருடைய ரிப்போர்ட் லாக் புக் பார்க்கலாம். அவருடைய நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், பில் வந்து பில்லோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி வந்துடும். உங்களுக்கு அமௌண்ட் வந்து 5000 ரூபா காமனாக லெஸ் ஆகி உங்களுக்கு இந்த இது வந்துடும். ரெண்டாவது நீங்கள் அதே பர்சனை செலக்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிருக்கும். அகைனஸ்ட் பில்லு வந்து அமௌண்ட்டு 5000 எந்த பில்லுக்கு கான்ஃபிகர் ஆகிருக்குன்றது உங்களுக்கு மேலே ஷோ பண்ணும். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அகைனஸ்ட் பில்லு வந்து எந்த பில்லுக்கு அதுக்கு வந்து கான்ஃபிகர் ஆகிருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணும். ரைட். இப்போ வந்து சப்ளையருக்கு பார்த்துட்டோம். இப்போ சப்ளையரோடைய பில் பை பில் பேலன்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம். அடுத்தது வந்து கஸ்டமர்கிட்டருந்து அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவ் ஆச்சுன்னா அது எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு F6 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகேங்களா, என்ன டேட்டோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமருடைய நேமை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ 500 ரூபா கொடுக்குறாருன்னா 500 ரூபா கொடுத்துட்டு தென் வந்து என்டர் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா, செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ரிசிப்ட் வேணால் கிளிக் பண்ணி பிரிண்ட் வந்து வவுச்சர் ரிசிப்ட் வந்து நம்ம எடுத்து பிரிண்ட் கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா சப்ளையர் அண்டு கஸ்டமருக்கு பில் பை பில் பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி உங்களுக்கு ஃபுல் கான்ஃபிகர் பண்ணி தரணும் அப்படின்னா 9790113638 இந்த நம்பருக்கும் அல்லது 9791951433 நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து டெமோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா bybilling.com போய்ட்டு உங்கள் நேம் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு டெமோ இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.